This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSV VM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் நம்ம கட் பண்ணியும் பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி கேரட் துருவியும் நம்ம பொரியல் பண்ணலாம். அது வேக வைக்கணும். இது நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாம், ஈஸியாக வெந்துடும். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பீட்ரூட்டே 300 கிராம் இருந்தது. இது மேலே உள்ளதை அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கத்தியை வச்சு இப்படி சுரண்டி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தேனாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நம்ம மேலே இருக்க தோல் ரிமூவ் பண்ணுற கட்டரை வச்சும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவுற கட்டரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் இதை மாதிரி ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா டக்கு டக்கு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், நான் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். சின்ன துருவல் வச்சு துருவுங்க. பெருசை வச்சு துருவினீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும், வேக லேட் ஆகும். நம்ம சின்ன துருவல் துருவினீங்கன்னா நல்லா ஈஸியாக துருவ வந்துடும். இந்த அளவு துருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். குவான்டிட்டி எவ்வளோ நிறைய இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டு இதை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி விட்டு அது வற்றி அந்த எண்ணெயில் எல்லாம் வதங்கும் போது நம்ம பீட்ரூட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். நம்ம இதுக்கு தண்ணி நம்ம விட்டு வேக வைக்கக்கூடாது, அதில் இருக்க தண்ணியிலே இது வேக வைக்கணும். அதனால் அடுப்பு தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். தண்ணி வத்திருச்சு. அந்த எண்ணெயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பீட்ரூட்டில் அந்த எண்ணெய் தெரியுதா? திரும்பவும் அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் தான் உப்பு சேர்க்கணும். முதல்ல சேர்த்தோம்னா நம்மளுக்கு குவான்டிட்டி தெரியாது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. எண்ணெய் பிரிஞ்சே தான் வெந்திருக்கு. கடைசி இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் தேவையில்லைன்னா இதோட முடிச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். எண்ணெயிலே தான் இப்படி வதக்கணும். நம்ம இதில் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது, ரொம்ப குழஞ்சிரும். அவ்வளோதான், பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.